எஸ்கியூஎல்ல பேட்டர்ன் சர்ச் பண்ணணுமா? அதுக்கு தான் லைக் அண்ட் நாட் லைக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல 2 விஷயம் நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்கோர்னா ஒன்லி 1 கேரக்டர், பெர்சன்டைல்னா மோர் தென் 1 கேரக்டர். நம்ம query எழுதுறப்ப இன்னும் உங்களுக்கு டீடைல்டா புரியும். ஸோ நான் query இங்க ரைட் பண்றேன். ஸோ என்னோட query வந்து select. ஃபர்ஸ்ட் நான் select query எழுதிக்கிறேன். users table where நான் என்ன ஃபீல்டுல பேட்டர்ன் யூஸ் பண்ண போறேன்னா நேம் ஃபீல்டு. ஸோ நேம் லைக் யூஸ் பண்றேன். இப்போ என்னோட பேட்டர்ன் என்னன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றேன். அண்டர்ஸ்கோர்னா ஒன்லி 1 கேரக்டர். நான் இங்க சிங்கிள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் கேரக்டரா எடுத்துக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். என்னோட செகண்ட் கேரக்டர் ஏவா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பர்சன்டைல் கொடுத்துருக்கேன். பர்சன்டைல் மோர் தென் 1 கேரக்டர். தட் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். செகண்ட் கேரக்டர் ஏவா இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். இது வந்து என்னோட நேம் ஃபீல்டுல எந்த நேம் எல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த நேம்ஸை எனக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும் ரிசல்ட்ல. இங்க பாருங்க 2 பேர் எனக்கு மேட்ச் ஆகுது, சாரா அண்ட் ராகுல். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம், செகண்ட் கேரக்டர் ஏவா இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் சேம் as நாட் லைக். நாட் லைக் இந்த பேட்டர்னை தவிர இருக்கிற மற்ற எல்லா நேமுமே எனக்கு கொண்டு வரும். இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகாத நேம்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். இங்க பாருங்க அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகாத எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் இட்.